கூலி திரைப்படம் இந்த 7 நாள்ல இதுவரையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, 7வது நாள் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இது இல்லாம ஜெயிலர் ஒரு மிகப்பெரிய வசூல். அந்த படத்தோட 7 நாள் வசூலையும், அப்புறம் கூலி படத்தோட 7 நாள் வசூலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். எந்த படம் வந்து இப்போதைக்கு 7 நாள்ல லீடிங்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம வார் 2 படத்தோட வசூல பார்க்க போறோம். இன்னும் சில படங்களோட வசூல பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். ஆக்சுவலாக நிறைய பேர் தர்மதுரைன்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து மனிதன் திரைப்படம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சுதாகர், காதர் ஆரிஃப், இர்ஷாத் குல், அப்புறம் ரமேஷ் ராஜா, சிவாஸ் ஆண்டாள் சிவா அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் இதுலயுமே கிட்டத்தட்ட ஹீரோ வந்து ஃபேஸ் ரிவீல் ஆயிருக்கும். அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ப்ளூ தக்காளி ரகுமான் அப்படின்னோன்னா நிறைய பேர் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்றவரு அப்படிங்கிறது உங்கள நிறைய பேருக்கு தெரியும். உங்கள சில பேருக்கு நான் கொஞ்சம் லைட்டா ஸ்பூஃபும் பண்ணுவேன், காமெடியும் பண்ணுவேன், பர்ஃபார்மும் பண்ணுவேன் அப்படிங்கிறது சில பேருக்கு ரொம்ப சொச்சமான சில பேருக்கு மட்டும் தெரியும். அப்படி ரீசெண்டா அந்த டாக்டர் திவாகர் வாட்டர்மெலான் ஸ்டார் அவரை வந்து ஸ்பூஃப் பண்ணி நான் வந்து ரோஸ்ட் இல்ல ஸ்பூஃப் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கும் போய் பாருங்க எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். கமெண்ட்லயுமே வந்து பின் பண்றேன். அது பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட அந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஏதாவது ஒரு சஜஷன் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இது வெறும் பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாம அடுத்து நம்ம வேற நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டைம் கிடைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். சையாரா திரைப்படத்தோட டே 34 இந்தியாவில் 31 லட்சம், உலகம் முழுக்க 42 லட்சம். டோட்டலா இந்த படம் 34 நாள்ல 393 கோடி இந்தியாலையும், 543 கோடியே 74 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. சூ ஃப்ரம் ஷோ அப்படிங்கிற படம் டே 27 கர்நாடகாவில் 65 லட்சம், உலகம் முழுக்க 89 லட்சம். டோட்டலா 87 கோடியே 37 லட்சம் கர்நாடகாலையும், 107 கோடியே 73 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். மகாபத்தார் நரசிம்மா இந்த படத்தோட டே 27 இந்தியாவில் 1 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 95 லட்சம். ஸோ டோட்டலா 254 கோடியே 41 லட்சம் இந்தியாலையும், 279 கோடியே 12 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். சுமதி வல்லபு திரைப்படத்தோட டே 20 கேரளாவில் 15 லட்சம், உலகம் முழுக்க 17 லட்சம். டோட்டலா இந்த படம் இந்த 20 நாள்ல 21 கோடியே 79 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வார் 2 இந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 26 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 32 லட்சம், கர்நாடகாவில் 45 லட்சம், கேரளாவில் 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடி, 9 கோடியே 28 லட்சம். அதாவது 10 கோடி கீழே வந்துடுச்சு இந்த படம். 9 கோடியே 28 லட்சம் நேற்று டே 7. டோட்டலா இந்த படம் 5 கோடியே 40 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 59 கோடியே 77 லட்சம், கர்நாடகாவில் 16 கோடியே 65 லட்சம், கேரளால 2 கோடியே 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 157 கோடியே 36 லட்சம், ஓவர்சீஸ்ல 68 கோடியே 60 லட்சம், உலகம் முழுக்க 309 கோடியே 79 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட். அப்புறம் கிங்டம் அப்படிங்கிற படம், அதாவது இந்த படம் ஓப்பனிங் நல்லா இருந்தது. விஜய் தேவர்கொண்டா அவர்களோட கெரியர்லேயே பிக்கெஸ்ட் ஓப்பனிங்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 4 கோடியே 95 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 49 கோடியே 85 லட்சம், கர்நாடகாவில் 6 கோடியே 71 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸ்ல 21 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 85 கோடியே 14 லட்சம். 130 கோடி பட்ஜெட், 56 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ், 47 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ இந்த படம் இந்த பிரேக் ஈவன் பண்ண முடியாம கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸும் கொடுத்துருக்கு. இந்த படம் வசூல் ரீதியா ஒரு ஃபிளாப் தான். ஸோ ஃபிளாப் தான், டிசாஸ்டர் கிடையாது, ஃபிளாப் தான். ஸோ கூலி திரைப்படம் நேற்று 7வது நாள் எப்படி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 5 கோடியே 60 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 25 லட்சம், கர்நாடகாவில் 1.5 கோடி, கேரளாவில் 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 15 கோடியே 15 லட்சம் இந்த படம் நேற்று 7வது நாள் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப கம்மியான கலெக்ஷன் மாதிரி தெரியுதா இல்லை ரொம்ப அதிகமான கலெக்ஷன் மாதிரி இருக்கா? 7வது நாள் ஒரு வீக் டேல ஒரு 15 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு சூப்பர் வசூல் அப்படிங்கிற மாதிரி தான். பரவாயில்லையே, ஒரு வீக் டேஸ்ல அதுவும் 7வது நாள் இப்படி ஒரு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தோணுதா, இல்ல என்னப்பா 7வது நாளே இவ்வளவு கம்மியா இருக்குன்னு தோணுதாங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அதை நான் கொஞ்ச நேரத்துல பேசுவோம். ஸோ கூலி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 115 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 59 கோடியே 97 லட்சம், கர்நாடகாவில் 38 கோடியே 15 லட்சம், கேரளாவில் 23 கோடியே 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 33 கோடியே 60 லட்சம், ஓவர்சீஸ்ல 170 கோடியே 32 லட்சம்,
டோட்டலா 441 கோடியே 34 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7 நாள்ல 380 கோடி பட்ஜெட். ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த படம் இந்த மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இதுல வந்து வீக்கெண்ட்ல கலெக்ட் பண்ணிச்சுல, அதுல இருந்து பெரிய அளவுல டிராப் ஆயிருக்குங்கிறது உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப சன் பிக்சர்ஸே வந்து இந்த UA சர்டிபிகேட் கிடைச்சது அப்படின்னா இந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. ஏன்னா நிறைய தகவல்லாம் வருது. ஃபேமிலி ஆடியன்ஸை நிறைய இடத்துல விடலை, நிறைய டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு நான் வந்து என் ஃபேமிலியை கூட்டு போக முடியாம ஆயிடுச்சு. நிறைய பேர் எனக்கே வந்து பர்சனலாக சொல்லியிருந்தீங்க நேற்று வீடியோவில் பேசுனதுக்கு அப்புறம். ஸோ இப்போ கூலி வர்சஸ் ஜெயிலர் இதோட கலெக்ஷன் 7வது நாள் கலெக்ஷன் கம்பாரிசனை பார்த்துருவோம். ஸோ ஜெயிலர் வர்சஸ் கூலி டே 7 கம்பாரிசன். தமிழ்நாட்டில் ஜெயிலர் வந்து 7 கோடியே 87 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 7வது நாள். கூலி வந்து 5 கோடியே 60 லட்சம். ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 28 லட்சம் ஜெயிலர், கூலி வந்து 2 கோடியே 25 லட்சம். ஆக்சுவலா கூலி அதிகமா இருக்கு. கர்நாடகால 1 கோடியே 5 லட்சம் ஜெயிலர், கூலி வந்து 1 கோடியே 50 லட்சம். இதுலயுமே கூலி தான் அதிகமா இருக்கு. கேரளால ஜெயிலர் 85 லட்சம், கூலி 60 லட்சம். ஆக்சுவலா ஜெயிலர் அதிகமா இருக்கு சில லட்சங்கள். ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஜெயிலர் வந்து 42 லட்சம், கூலி வந்து 1 கோடியே 35 லட்சம். ஆக்சுவலா கூலி வந்து நார்த் இந்தியால நல்லா போய்கிட்டு இருக்கு. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் ஜெயிலர் 6 கோடியே 52 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, கூலி 3 கோடியே 85 லட்சம். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஜெயிலர் தான் அதிகமா இருக்கு. வேர்ல்டு வைடு ஜெயிலர் வந்து கிட்டத்தட்ட 18 கோடி, கூலி வந்து 15 கோடியே 15 லட்சம். ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டப்ப உங்களை நிறைய பேர் இது ரொம்ப கம்மி, சில பேர் வந்து இது அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா ஜெயிலர் வந்து ஒரு சூப்பரா தியேட்டர்ல பயங்கரமா கிரௌட வந்து கூட்டு வந்த ஒரு படம். அந்த படம் 18 கோடி, ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ வந்திருக்கு. அதுவும் சான்றிதழ் இருக்கக்கூடிய ஒரு படம். அதுக்கு வந்து ஒரு 15 கோடியே 15 லட்சம் போது இதுல பெரிய டிஃபரன்ஸை நான் பார்க்கல. ஆனாலுமே இந்த படம் கூலி ஏன் வந்து கொஞ்சம் பின்னடைவுல இருக்கு அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துல நம்ம பேசுவோம். ஸோ டோட்டலா 7 நாள்ல இதுவரையும் டோட்டலா அதாவது 7 நாள்ல ஜெயிலர் வர்சஸ் கூலி எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெயிலர் வந்து 7 நாள் முடிவுல தமிழ்நாட்டுல மட்டுமே 120 கோடி கிட்ட வந்திருக்கு. கூலி வந்து 115 கோடியே 85 லட்சம். பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆந்திரா தெலுங்கானால 44 கோடியே 31 லட்சம் ஜெயிலர், கூலி வந்து 59 கோடியே 97 லட்சம், 60 கோடி கிட்ட. கர்நாடகால ஜெயிலர் வந்து 35 கோடியே 74 லட்சம், கூலி வந்து 38 கோடியே 15 லட்சம். கேரளாவை பொறுத்தவரையும் ஜெயிலர் 27 கோடியே 55 லட்சம், கூலி வந்து 23 கோடியே 45 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் ஜெயிலர் 10 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு, கூலி வந்து 33 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ கூலி தான் பயங்கர லீடிங்ல இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ். ஓவர்சீஸை பொறுத்தவரையும் ஜெயிலர் 138 கோடியே 80 லட்சம், கூலி வந்து 170 கோடியே 32 லட்சம். ஸோ கூலி தான் பெரிய டிஃபரன்ஸ்ல இருக்கு. டோட்டலா வேர்ல்டு வைடு 376 கோடியே 44 லட்சம் ஜெயிலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, கூலி வந்து 441 கோடியே 34 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு அப்படின்னு பார்க்கும்போது பெரிய டிஃபரன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி கிட்டே இந்த படத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டு படத்துக்குமே. ஆனா பட்ஜெட் வைஸ் பிசினஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலர் சைஸ் ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட பாதி அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா ஜெயிலர் 190 கோடினா கூலி வந்து 380 கோடி. ஜெயிலர் 129 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ்னா கூலி வந்து 305 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா பெரிய நம்பர்ஸ் தேவைப்படுது. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.